சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீது இன்று விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் சுற்றுலா நகரமான ஊட்டியில் எதிர்பார்ப்புகள் குறித்து பொதுமக்களின் கருத்தை பார்க்கலாம். சுற்றுலா பயணிகளுக்கு பார்க்கிங் வசதி கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா நகராட்சியில் ஆங்காங்கே பொது பைப்புகள் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் தேடி பார்த்தா கூட பொது பைப்புங்கிறது கிடைக்கும். தெருவிளக்குகள் சரியாக எரிவது கிடையாது, சாலை வசதி இல்லை, நடைபாதை இல்லை. இவைகளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு செப்பனிடப்பட்ட நடைபாதைகள் இன்றும் அப்படியே கிடக்கிறது, இடிந்து நெளிந்து கிடக்கிறது. கோடை காலங்களில் லட்சக்கணக்கான வண்டிங்க வருது. அதுக்கு முறையான பார்க்கிங்கே இந்த ஊட்டியில் இது வரைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகம் செய்யலை. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகள் வராங்க. ஆனால் ஊட்டி மத்திய பேருந்து நிலையத்தை பார்த்தா எல்லாருமே முகம் சுழிச்சுட்டு தான் போகிறாங்க. சர்வதேச தரத்துக்கு அந்த மத்திய பேருந்து நிலையத்தை மாற்றணும். தூரத்திலிருந்து வரக்கூடிய பெண்களோ அந்த சுற்றுலா பயணிகளோ அவசரத்திற்காக இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சுகாதாரமான கழிப்பறைகள் எங்கேயுமே இல்லை. குறிப்பாக இந்த உதகை பஸ் ஸ்டாண்டு பகுதியிலெல்லாம் பார்த்தால் நவீன கழிப்பிட கட்டணம் என்று கட்டிடங்கள் இருக்கிறதே ஒழிய அவை செயல்படுவதில்லை.